முகுந்தன் வரதராஜனுக்கு பாமகவின் இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமா? கட்சியின் வளர்ச்சி பாதையை பற்றி யோசிக்காமல், கட்சியின் வளர்ச்சி பணிகள், தொகுதிகளை பலப்படுத்துவது குறித்து யோசிக்காமல் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று பாமகவின் தொண்டர்கள் அதிருப்தியில் ஸ்ரீநகரில் பாமகவின் அலுவலகம் பல்வேறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கியிருப்பதாக அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது பாமக இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் 2025ஆம் ஆண்டுக்கான சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவர், பாமகவின் தற்போதைய தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது 2025ஆம் ஆண்டுக்கான கட்சியின் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் 2026ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்க போகும் பல்வேறு வகையிலான அரசியல் வியூகங்கள் குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் கட்சியின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நிர்வாகிகள் நியமிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது மேடையில் பேசிய பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, தற்போது பாமகவின் இளைஞர் அணியின் புதிய தலைவராக முகுந்தன் வரதராஜனை நியமிப்பதாக அறிவித்தார். அதாவது ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தன் வரதராஜனை பாமகவின் புதிய இளைஞரணி தலைவராக நியமித்து அறிவிப்பதாக மேடையில் கூறினார். அப்போது உடனடியாக இதை தடுக்கும் விதமாக பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி, முகுந்தன் வரதராஜன் கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள் தான் ஆகிறது, அவருக்கு கட்சியை பற்றியும் கட்சியின் வளர்ச்சி பற்றியும் என்ன தெரியும் அப்படின்னு ராமதாஸ் அவர்களிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தன் வரதராஜனை பாமகவின் புதிய இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாமகவின் தலைவர் முகுந்தன் வரதராஜனுக்கு கட்சியை பற்றியும் அரசியல் பற்றியும் என்ன தெரியும்? அவர் அரசியலுக்கு வந்தும் கட்சியில் சேர்ந்தும் 4 மாதங்கள் தான் ஆகிறது. அவரை விட கட்சியில் துடிப்பான நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். கட்சியை பற்றி நன்கு தெரிந்த அனுபவம் வாய்ந்த நிறைய நபர்கள், கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் பாமகவில் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் இந்த பொறுப்புகளை வழங்கினால்தான் கட்சியை நாம் வளர்க்க முடியும் என்று ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் வரதராஜனுக்கு வழங்கப்படக்கூடிய பதவிக்கு முட்டுக்கட்டை போட்டார். இதனால் கடுப்பான ராமதாஸ் அவர்கள், நான் தான் இந்த கட்சியை தொடங்கினேன், எனவே நான் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுபவர்கள் மட்டுமே கட்சியில் இருக்க முடியும், அதற்கு கட்டுப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லை அவராகவே கட்சியை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை கடுமையாக சாடினார். ராமதாஸ் அவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு அன்புமணி அவர்கள், நீங்கள் பேசுங்கள், என்ன தோணுதோ பண்ணுங்கள் என்று பதிலளித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து இதுபோல மாற்றி மாற்றி மோதிக்கொண்ட இந்த சம்பவத்தை பார்த்து பாமகவின் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இவ்வாறு தந்தையின் பேச்சால் அதிர்ச்சி அடைந்த அன்புமணி, தன்னை சந்திக்க விரும்புபவர்கள், தன்னிடம் பேச விரும்புபவர்கள்
பனையூரில் நான் புதிதாக அலுவலகம் தொடங்கியிருக்கிறேன், அங்கு வந்து தன்னை சந்திக்குமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் தொண்டர்கள் தன்னை தொடர்பு கொள்ள நினைத்தால் தான் குறிப்பிடும் அந்த தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து தங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் தீநகரில் பாமகவின் அலுவலகம் பல்வேறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கியிருப்பதாக அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது பாமக இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை நடக்கிறது என்றும் பல்வேறு வகையிலான கேள்விகள் எழுந்திருக்கிறது. முகுந்தன் வரதராஜனுக்கு பாமகவின் இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்றும் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. பொது மேடையில அதுவும் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்து பேசாமல் தந்தையும் மகனும், அதாவது பாமகவின் நிறுவன தலைவரும் பாமகவின் தற்போதைய தலைவரும் மோதிக்கொண்ட இந்த சம்பவம் பாமகவுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது கட்சியின் வளர்ச்சி பாதையை பற்றி யோசிக்காமல் கட்சியின் வளர்ச்சி பணிகள் தொகுதிகளை பலப்படுத்துவது குறித்து யோசிக்காமல் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று பாமகவின் தொண்டர்கள் அதிருப்தியில் அந்த பொதுக்குழு கூட்டத்திலிருந்து கலைந்து சென்றனர். இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்கள்லையும் தமிழக அரசியல் களத்திலையும் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.